தெளிவான வானிலை அறிக்கை. இன்னைக்கு அக்டோபர் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. இப்போ காலையில் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது தீபாவளிக்கு அப்புறம் ஒரு தீவிரமான ஒரு புயல் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய டெல்டா மாவட்டம் நாகப்பட்டினத்தில் அது கரையை கடப்பது போல வானிலை படங்கள் இப்போ காமிக்குது. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வானிலை சார்ந்த செய்திகளை நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். குறிப்பாக நமக்கு தீபாவளிக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் மழை இடையூறு கொடுக்குற மாதிரி பட்டாசெல்லாம் வெடிக்க முடியாமல் நமக்கு பார்த்திங்கன்னா மழை முன்னாடியே தொடங்கும்னு நம்ம நினச்சோம் தீபாவளிக்கு முன்னாடியே. இப்போ பார்க்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னா, தீபாவளிக்கு பிறகு தான் குறிப்பாக நமக்கு அக்டோபர் 18, 19, 20 தேதியில் தான் நமக்கு இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாகவும் அங்கேருந்து நமக்கு சிங்கப்பூர், மலேசியா அந்த பக்கத்துலேருந்து அங்கேருந்து ஒரு லேசான சுழற்சி உருவாகி ஒன்றிணைந்த சுழற்சியாக இலங்கைக்கு தென்கிழக்கு புறத்தில் நீடிக்க போது. அது தொடர்ந்து நம்மளுடைய தமிழகம் ஊடாக குறிப்பாக அக்டோபர் 23ஆம் தேதி வாக்குலலாம் நம்மளுடைய தமிழகம் ஊடாக நாகப்பட்டினம் கடற்கரையை நெருங்க போது. நாகப்பட்டினத்தை தான் கரையை கடப்பது போல் பார்த்திங்கன்னா வானிலை படங்கள் காட்டுது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் எப்படி வேணாலும் இந்த வானிலை மாறலாம். அடுத்த 12 மணி நேரத்தில் எப்படி வானிலை மாறுதுன்னு தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே போல் வானிலை தகவல்களை நீங்கள் கேட்கணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக தீபாவளிக்கு பிறகு தான் நமக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி. தேங்க்யூ.